எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். சென்னை திருமுல்லை வாயில் பக்கத்துல ஒரு யங் கப்பல், அதுவும் ஐடி கப்பல் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட பேரை நிறைய செய்தி ஊடகங்கள்ல சொல்லிட்டாங்க, ஆனா நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இந்த கப்பலுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் ரீசெண்டா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெண் குழந்தை பிறந்ததா சொல்லப்படுது. திருமுல்லை வாயில் பக்கத்துல இந்த குடும்பம் எங்க வாழ்ந்துட்டு வருதுன்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. 4வது மாடியில வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சூழல்ல அப்ராக்சிமேட்டா 3-4 வாரங்களுக்கு முன்னாடி அந்த பெண் குழந்தைய அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் போதோ 4வது மாடியில இருந்து தவறி விழுந்துருது. லக்கிலி அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல 2வது மாடியில ஒரு தகர கூரை ஒண்ணு இருந்திருக்கு. அதுலதான் அந்த பெண் குழந்தையும் விழுந்திருக்கா. நல்ல வேலை, பெண் குழந்தைக்கு எதுவும் ஆகல. அந்த பெண் குழந்தையும் அவங்க அம்மாவும் கத்துறத பார்த்த அக்கம் பக்கத்தினர் இமீடியட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைய காப்பாத்திடுறாங்க. இந்த சம்பவத்தை எதிர்மாடியில இருந்து வேற யாரோ ஒரு நபர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ கூட நான் போடுறேன், நீங்களே ஒரு வாட்டி கூட பாருங்க. அந்த வீட்டுக்காரங்க இல்லையா? எந்த வீட்டுல இருந்து உங்களுதான் குழந்தை? எந்த வீட்டுல குழந்தை? குழந்தை கடவுளே, கடவுளே, பச்சைமா ஈவன் நம்மோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த வீடியோவை பாக்குறவங்க கூட அந்த குழந்தையோட வீடியோவை பார்த்திருக்கலாம். சோ இந்த வீடியோ என்ன ஆகுது, குழந்தைய ஷூட் பண்ண அந்த வீடியோ என்ன ஆகுது, எப்படியோ இன்டர்நெட்டுக்கு வந்துருது, சோஷியல் மீடியாவுக்கு வந்துருது. இந்த வீடியோ பார்க்கவே பயங்கர பதபதப்பா இருக்கிறதுனால சோஷியல் மீடியால இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா நியூஸ் மீடியாஸும், ஏன் ஈவன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இருக்க மீம் பேஜஸ் கூட இந்த வீடியோவை அவங்களோட சேனல்ல, அவங்களோட ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பல மடங்கு சோஷியல் மீடியால வைரல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்த போது என்ன நினைச்சிருப்போம், பரவாயில்லப்பா அந்த குழந்தை தப்பிச்சிருச்சுன்னு தானே நினைச்சோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே இன்னைக்கு நில குலைஞ்சு நிக்குது. அவங்களோட வாழ்க்கை கிழிச்செறியப்பட்டிருக்கு. இல்ல வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு நாம எல்லாரும் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இந்த குழந்தையோட வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆச்சுன்னு சொன்னல. இந்த வீடியோல நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தோட மனசு வருத்தப்படுற அளவுக்கு கமெண்ட் பண்றாங்க. எந்த அளவுக்குனா, என்னடா வீட்ல குழந்தைய பாத்துக்காம டேஷ் புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட்டுக்கு மட்டுமே 200க்கு மேல லைக்ஸ் போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியா பேஜ்லயும் வந்த அந்த வீடியோல எக்கச்சக்க வன்மமான கமெண்ட்ஸ் இருந்திருக்கு, வெறுப்புணர்ச்சி கொண்ட கமெண்ட்ஸ் இருந்திருக்கு, அதற்கு எக்கச்சக்க லைக்ஸும் வந்திருக்கு. இதனால அந்த குழந்தையோட அம்மா டிப்ரெஷனுக்குள்ள போனதா சொல்றாங்க. அந்த குடும்பமே எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா, சென்னையில இருந்து கோவை மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்க காரமடைக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க அவங்களோட பெற்றோர்கள் வீடு இருக்கு போல, அங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்த சூழல்ல கணவர் வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல மனைவி ரொம்ப டிப்ரெஷன் அடைஞ்சதுனால கவுன்சிலிங்கும் அனுப்பிச்சு பார்த்துக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் ரீசெண்டா அந்த குழந்தையோட அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. செய்தி ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தற்கொலை சார்ந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோஷியல் மீடியால வந்து அவதூறான பேச்சுக்கள் தான் அந்த பொண்ணை வருத்தமடைய வச்சிருக்கணும், தற்கொலைக்கு தூண்டி இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு தெரியாது சோஷியல் மீடியால போட்ட கமெண்ட்ஸ்னால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. போலீஸ் இன்னும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பட் சப்போஸ் ஒரு வேளை சோஷியல் மீடியால போட்ட கமெண்ட்னால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே இங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இந்த சின்ன டிவைஸ்னால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட உயிரை எடுக்க முடியும்ன்றது எவ்வளவு த்ரெட்டனிங்கா இருக்கு. ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டோம். அந்த குழந்தைக்கு
இப்ப அம்மா இல்ல, ஒரு குழந்தை இல்ல, சாரி 2 குழந்தைங்களுக்கு அம்மா இல்ல. அண்ட் ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னாலே சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச காலத்தை விட்டுருங்க, கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னாலே வன்மமா ஒரு பர்சனை டார்கெட் பண்ணி கமெண்ட் பண்ற விஷயம், அதற்கு அதிகமான லைக்ஸ் போடுற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் விட்டுருங்க, ஏன்னா அதற்கு பின்னாடி எக்கச்சக்க பாலிடிக்ஸ் இருக்கு. காசு கொடுத்து கூட கீழே கமெண்ட் போட வைப்பாங்க, அதற்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இயங்கும். ஆனா பொதுமக்களையும் குழந்தைங்களை கூட விட்டு வைக்காம, மைனர்ஸை கூட விட்டு வைக்காம ரொம்ப மோசமான கமெண்ட் போடுறதும் அதற்கு அதிகமான லைக்ஸ் போடுற பேட்டர்னும் இங்க வளர்ந்துகிட்டே இருக்கு. இங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சாலமன் எலியாட் ஆஷ், இவர் சோஷியல் சைக்காலஜில ஒரு மிகப்பெரிய ஆளு. இவர் ஒரு ஜெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட். இவர் 1951 வருடம் ஒரு ரிசர்ச் ஒன்னு பண்றாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அந்த ரிசர்ச்சை நடத்தினாரு. ரிசர்ச் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு குரூப்ல 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் கையிலயும் 2 கார்ட்ஸ் கொடுக்கப்படும். இந்த 2 கார்டும் எப்படி இருக்கும்னா, என் கையில ஒரு நோட் இருக்குல்ல, இதுல இருக்க 2 பேப்பரும் எப்படி இருக்கு, இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். லெஃப்ட்ல இருக்க கார்டு ரெஃபரன்ஸ் கார்டு. ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் நம்புறேன். தெரியலனா எடிட்டரை சைடுல இமேஜ் போட சொல்றேன். சோ இந்த லெஃப்ட்ல இருக்குல்ல, இந்த கார்டு தான் ரெஃபரன்ஸ் கார்டு. ரைட்ல இருக்க கார்டுல தான் எந்த ஆன்சரும் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் கார்டுல ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனோட லென்த் பக்கத்து கார்ட்ஸ்ல இருக்க லைன்ஸோட எந்த லைனோட மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சர். சோ ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தானே. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்க ட்விஸ்ட் என்னன்னா, இது சிம்பிளான விஷயமா இருந்தாலும் எல்லாரும் அவங்களோட ஆன்சர்ஸை மிச்ச எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி சொல்லணும். அண்ட் எல்லாருக்குமே, அந்த குரூப்ல இருக்க 8 பேருக்குமே ஒரே கார்ட்ஸ் தான் வரும். அண்ட் கடைசி ட்விஸ்ட் என்னன்னா, அந்த குரூப்ல இருக்க 8 பேர்ல ஒரு பிளாக் ஷீப் இருக்கும். அதாவது அந்த 8 பேர்ல ஒருத்தர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துற டாக்டரோட ஆளு. இப்படி ஒரு ஆள் இந்த கூட்டத்துல இருக்கிறதே மிச்ச 7 பேருக்கும் தெரியாது. அண்ட் இந்த டாக்டரோட ஆளுக்கு தான் எப்பவுமே முதல் வாய்ப்பு வழங்கப்படும். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாட்டி மட்டும் நடக்காது, இதே மாதிரி 18 வாட்டி 2 கார்ட்ஸ் கொடுத்து எந்த லைன் மேட்ச் ஆகுதுன்னு எல்லாரையும் கத்த சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்த ஆள் தானே டாக்டரோட ஆளு, முன்னாடியே அவருக்கு என்னென்ன கார்டுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். அதன்படி அந்த டாக்டரோட ஆள் என்ன பண்றாரு, முதல் 2 ரவுண்டுக்கு கரெக்டான பதில சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு 12 ரவுண்ட்ல தப்பான பதில சொல்லிடுறாரு. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் சாலமனியே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, 33% பேரு மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை சரின்னு நினைச்சுக்கிட்டு தப்பான பதில்களை தெரிவிச்சுட்டாங்க. ப்ரோ இது யூசுவல் தானே ப்ரோ, நாமளே நமக்கு பதில் தெரியலனா பக்கத்துல இருக்கவன் பேப்பரை தானே எட்டி பார்ப்போம். இதுல என்ன ப்ரோ பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் சாலமன் எல்லாருக்கும் கொடுத்தது ரொம்ப சிம்பிளான டாஸ்க். இதே டாஸ்க அந்த 8 நபர்களும் வெளியே கத்தி சொல்லாம அவங்களுக்குள்ளேயே செஞ்சிருந்தா அதோட எரர் பர்சன்ட் எவ்வளவு தெரியுமா, 0.7. அதாவது 1%க்கும் கம்மியான நபர்கள் தான் தவறான சாய்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் கத்தி சொன்னதுனால, எல்லாருக்கும் எல்லார் சொல்ற பதிலும் தெரிஞ்சதுனால 33% பேர் மெஜாரிட்டி சொல்றது தான் கரெக்ட்னு நினைச்சு ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட யோசிக்காம தவறான பதில கொடுத்திருக்காங்க. இந்த மென்டாலிட்டிக்கு பேரு தான் தி மாப் மென்டாலிட்டி. அதாவது ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து இயங்குறது. அதாவது இது சரி இது தவறுன்னு யோசிக்காம இயங்குறது. இப்படி கூட்டத்தோட இயங்கும் போது ஒரு நபர் எமோஷனலாவும் இன்டெலெக்சுவலாவும் வீக்கா இருப்பாங்களாம். அதாவது அவங்களோட அறிவு சரியா வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அவங்களோட குற்ற உணர்வு ரொம்ப கம்மியா இருக்குமா. ஏதாவது காரு பஸ்ஸை உடைச்சா கூட, கூட்டமா சேர்ந்து உடைச்சா கூட அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அவங்க செய்யற குற்றத்தினால வர கான்சிக்வன்ஸ் என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க செய்யறது ஒரு தவறுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா ஒரு சாடிஸ்ட் மாதிரி அந்த தவறை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாப் மென்டாலிட்டி தான் சோஷியல் மீடியாலயும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல இருக்கும் போது மட்டும் ஒரு தனிநபர் ஏன் அப்படி பிஹேவ் பண்றாருன்னா, நம்பர் 1 அந்த கிரவுட் எடுக்கிற டிசிஷனை தான் அவரும் எடுக்கிறாரு. சோ அந்த கிரவுட் தவறே செஞ்சாலும், சப்போஸ் வன்முறையில ஈடுபட்டாலும் அது அவரோட மூளைக்கு சரின்னு தான் தோணும். 2வது விஷயம், அந்த கிரவுட் மூலமா அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் ஆகும். அதனால அவரு இந்த வன்முறையில யாரையாவது கொலை செஞ்சிருந்தாலும், இல்ல வன்மமா தாக்கி இருந்தாலும், இல்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதையாவது உடைச்சிருந்தாலும் இந்த கிரவுடோட சப்போர்ட் கிடைக்கிறது மூலமா அவருக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது. இதே ப்ராப்ளம் தான் இங்க சோஷியல் மீடியாலயும் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி தவறான கமெண்ட் பண்ணும் போது, அதுவும் ரொம்ப வன்மமான சொற்களை பயன்படுத்தி அந்த தனி நபரை காயப்படுத்தணும்ன்றதுக்காகவே ஒரு கமெண்ட்டை பண்ணும் போது அந்த கமெண்ட் அதிக மக்களால ஈர்க்கப்படுது. அந்த கமெண்ட்டை அதிக மக்கள் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிக
மக்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சதுனாலே மீதி இருக்க மக்கள் அது சரியா தவறானலாம் யோசிக்கிறது இல்ல. இந்த மாப் மென்டாலிட்டி மைண்ட் செட்ல இன்னும் அதிகமா லைக் போடுறாங்க. அதே மாதிரியான கமெண்ட்ஸ் தொடர்ந்து அந்த போஸ்டுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கு. இந்த பேட்டர்னை நீங்க ஆக்சுவலா நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்ல பார்க்கலாம். அண்ட் சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் இந்த கமெண்ட் நல்ல கமெண்ட், இது கெட்ட கமெண்ட் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்காது. அது டிசைடும் பண்ணாது. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ, எந்த கமெண்ட்டை அதிக மக்கள் படிக்கிறாங்களோ அதை தான் மேல கொண்டு வரும். அதுக்கு தான் லைக்ஸ் வாங்க வைக்கும். ப்ரோ இது வெறும் கமெண்ட் தானே ப்ரோ. கமெண்ட் அடிக்கிறவங்க கூட ஒரு ஃபேக் அக்கௌண்டா இருக்கலாம். அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ப்ரோ? இதை பத்தி நம்ம பேசணுமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வீடியோ போடணுமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சதை விட நம்ம வாழ்க்கைக்குள்ள சோஷியல் மீடியா அதிகமா புகுந்துருச்சுன்றது தான் என்னோட பதிலா இருக்கும். ஜான் ரான்சன் இவர் ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட். 2015ஆம் ஆண்டு அப்ராக்சிமேட்டா 9 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு. So you have been publicly shamed. இந்த புத்தகத்துல அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேய அரசாங்கங்கள்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது யூரோப்பியன் காலனைசேஷன் நடக்கிற சமயத்துல அது என்னன்னா பப்ளிக் ஷேமிங். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கவங்க புரட்சியாளர்கள் அவங்க எல்லாரையும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்னா பப்ளிக்கா எல்லார் முன்னிலையிலையும் அவமானப்படுத்தும். அவங்கள பிசிக்கலாலாம் அட்டாக் பண்ணுன்ற அவசியம் இல்ல. பிசிக்கலாவும் நிறைய பப்ளிக் ஷேமிங் நடந்திருக்கு. பட் பிசிக்கலை தாண்டி வெறும் கால்ல பேர் ஃபுட்ல எல்லார் முன்னாடியும் ஊர்வலமா அவங்கள கைது செஞ்சு கூட்டிட்டு போகும். வசை சொற்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே பேசுவாங்க, கத்துவாங்க. ஏன் இங்க கூட கரும்புலி செம்புலி ஊத்தி மொட்டடிக்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. இது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுற ஒரு அரசாங்க தண்டனை. இதை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்நெட்ல செஞ்சுட்டு இருக்கோம்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அதாவது ஒருத்தனை 1000 பேருக்கு முன்னாடி, லட்சம் பேருக்கு முன்னாடி, கோடி பேருக்கு முன்னாடி நம்ம வசப்பாட தயங்குறது இல்ல. இந்த ஆங்கிலேய அரசாங்கம் குற்றவாளிகள் இந்த பப்ளிக் ஷேமிங் தண்டனை கொடுத்தாங்களே, அவங்களுக்குலாம் யூசுவலா என்ன ஆகுமா, அவங்க குற்றமே செய்யலனா கூட, இல்ல அவங்க செஞ்சது சின்ன குற்றமா இருந்தா கூட அவங்களோட குற்ற உணர்ச்சி பயங்கரமா அதிகரிக்குமா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க தப்பே பண்ணலனா கூட அவங்க மேல பழிய தூக்கி போட்டுப்பாங்களாம். அவங்களுக்கு நிறைய மென்டல் டிசார்டர்ஸ் வருமா, சூசைடல் தாட்ஸ் வருமா. ஏன் சில பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்காங்களாம். இதே பிஹேவியர் தான், இதே பிரச்சனைகள் தான் சோஷியல் மீடியாவோட விக்டிம்ஸ் கிட்டயும் தெரியுதுன்னு சொல்றாரு. அதுவும் சோஷியல் மீடியாவோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கிறது, உடனடி தீர்ப்பு. எனக்கு இதுதான் சரின்னு படுதா, அந்த அம்மா தான் காரணம்னு தோணுச்சா, அந்த அம்மாவை சோஷியல் மீடியால அசிங்கமா திட்டுறது, அதுக்கு 1000 லைக்ஸ் போடுறது, அந்த கமெண்ட்டுக்கு 1000 லைக்ஸ் வந்த உடனே அதே மாதிரி கமெண்ட்டை இன்னொரு 100 பேர் போடுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு இமீடியட்டா பீப்புளை ஜட்ஜ் பண்றோம்ல, அதுக்கு கொஞ்சம் கூட நம்ம பச்சாதாபம் பார்க்கறது இல்ல. ஐயோ நம்ம ஒருத்தரை 1,00,000 பேர் முன்னாடி திட்டிட்டோமே, இந்த கமெண்ட் செக்ஷனை குறைஞ்சது ஒரு 10,000 பேர் 20,000 பேராவது பார்த்திருப்பானே அப்படின்ற எந்த ஒரு குற்ற உணர்வும் நமக்குள்ள இல்ல. ஏன்னா அந்த சமயத்துல நம்ம மாப் மென்டாலிட்டிக்குள்ள இருப்போம். நம்மளோட புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, நமக்கு எமோஷன்ஸ் இருக்காது, இன்டெலெக்சுவலி வீக்கா இருப்போம், நமக்கு கில்ட்டும் இருக்காது, குற்ற உணர்வும் இருக்காது. அதோட கான்சிக்வன்ஸ் பத்தியும் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ட்ரெயின்ட். நான் இந்த இண்டஸ்ட்ரியில 5 வருஷமா இருக்கேன். மோசமான கமெண்ட்ஸை பார்க்காம இந்த இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ண முடியாது. ஈவன் நம்ம சேனல்லயே ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தின கமெண்ட்ஸ்லாம் வரும். நம்ம அந்த கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ரொம்ப அடிக்கடி பண்ணானா அந்த யூசரையே ஹைட் பண்ணிடுவோம். இது எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்காது. இன்னைக்கு நான் சோஷியல் மீடியால இல்லனா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், பாஸ், நெய்பர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சோஷியல் மீடியால இருப்பாங்க. அதுதான் உண்மை. சோ சோஷியல் மீடியால நம்மளோட வாழ்க்கையில இருந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனம். ஏன் நீங்களே இந்த வீடியோவை சோஷியல் மீடியால தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சூழல் எப்படி மாறிடுச்சுன்னா, யார் வேணாலும் எப்ப வேணாலும் நம்மள ஒரு வீடியோ எடுக்கலாம். ஏன்னா எல்லா செல்போன்லயும் கேமராஸ் இருக்கு. அந்த வீடியோ எப்ப வேணா வைரல் ஆகலாம். நம்மள இந்த சமூகம் ஆன்லைன்லயும் சோஷியல் மீடியாலயும் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் உங்களை பயம்லாம் பொறுத்தல, இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது தான் நம்ம யோசிக்கணும். முதல் விஷயம், இப்படி கெட்ட கெட்ட வார்த்தைகள் போட்டு ஒருத்தனை அவமானப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி போடுற கமெண்ட் தவறுன்ற செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு வரணும். ஏன்னா ஒருத்தரை சோஷியல் மீடியால நம்ம கெட்ட வார்த்தை பயன்படுத்தி திட்டுறோம்னா, அதே கெட்ட வார்த்தையை நம்ம அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, குழந்தைங்க கிட்டயோ, இல்ல லைஃப் பார்ட்னர் கிட்டயோ, இல்ல நம்மளோட கொலீக்ஸ் கிட்டயோ, நெய்பர்ஸ் கிட்டயோ கூட பயன்படுத்த மாட்டோம். இல்ல அப்படி வேற யாருன்னா பேசினாலும் அதை ஆமோதிக்க மாட்டோம். நேர்ல இந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். ஆனா அதே ஆன்லைன் வரும்போது மட்டும் அதை நம்ம அதிகப்படியா செய்யறோம். சோ ஒரு கமெண்ட்டை போடுறதுக்கு முன்னாடியோ, இல்ல லைக் போடுறதுக்கு முன்னாடியோ ஒரு வினாடி நம்ம யோசிச்சாலே போதும், நம்மளோட மாப் மென்டாலிட்டில இருந்து வெளியே வந்துரும். அதுக்குன்னு கிரிட்டிசைசிங் கமெண்டே நான் கூடாதுன்னு சொல்ல, ஒருத்தரை அவமானப்படுத்துற மாதிரியோ, அசிங்கப்படுத்துற மாதிரியோ சோஷியல் மீடியால கமெண்ட் போடுறது நம்மோட இன்டெலெக்சுவல் லெவலை தான் குறிக்கும்னு சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ போட்டதற்கான காரணமே கடந்த சில ஆண்டுகளாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வன்மமான கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியால
அதிகரிக்கிறத நான் பாக்குறேன். அது ஆஸ் அ சொசைட்டியா நமக்கு தான் நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை நல்லதுக்கு பயன்படுத்துவோமே, இதை பயன்படுத்தி ஒருத்தரோட உயிரை எடுக்க வேணாமே, ஒருத்தரை லட்சம் பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க வேணாமே அப்படின்றதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.